إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கணித்திற்குரிய ஏகனியவனின் நல்லடியார்களே, அகில உலகிற்கே அருகுடையாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொகைக்காக இன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏகதேவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் அளவற்ற அருள்களும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். இறைவனின் மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்வின் தூதரும் அடைக்காட்டிய தூய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் வழியில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நாங்கள் எல்லாம் இங்கே கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நாம் பயணிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கொண்டால் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய ஏதேனும் ஒரு இலக்கை மையமாக கொண்டு அதை நோக்கியவாறு தங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடிச்சோடுகளையும் நகர்த்துகிறோம். இந்த உலகில் வாழும் அனைத்து மனிதருக்கும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு இலக்கு இருக்குதா இல்லையா? உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு தொழில்துறையில் பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சொன்னால் அவருடைய இலக்கு என்னவாக இருக்கும் என்றால், நான் எதிர்காலத்தில் நான் இப்பொழுது பயணிக்கக்கூடிய இந்த தொழில்துறையில் என்னுடைய வியாபாரத்தில் நான் எப்படியாவது ஒரு சிறந்த வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு சிறந்த ஒரு பிசினஸ் மேனாக ஒரு தொழிலதிபராக நான் உருவாக வேண்டும் என்பது அவருடைய இலக்காக இருக்கும். அதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார். அதே போன்று கல்வி சார்ந்த சில துறையில் பயணிக்கிறார்கள். அவருடைய இலக்கு என்னவாக இருக்கும் என்றால், நாம் எடுக்கக்கூடிய கல்வியானது எனக்கு சிறந்ததாக இருக்க வேண்டும், இந்த கல்வியின் வாயிலாக சிறந்த மதிப்பெண்களை பெற்று அதன் மூலியமாக எதிர்காலத்தில் சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று அதன் மூலம் நான் சிறந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், சுகபோகமான நிம்மதியான ஒரு செட்டில்மெண்டான வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்பது அவருடைய இலக்காக இருக்கும். அவ இப்படியாக ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலக ரீதியாக பல்வேறு இலக்கை மையமாக வைத்து வாழக்கூடியவராக இருக்கிறோமா இல்லை? ஆனால் அதுவே துணியில் வாழக்கூடிய எத்தனை முஸ்லிம்களுடைய இலக்காக என்ன இருக்கும்? பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். உண்மையான முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மூமினாக இருந்தாலும் சரி, பெயரளவில் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட முஸ்லிமாக இருந்தாலும் அவருடைய இலக்கு என்னவாக இருக்கிறது? மறுமை குறித்து என்கின்ற பொழுது அந்த மறுமையை நான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை சுவைத்து விட வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் ஆசையாகவும் இலக்காகவும் இருக்கிறதா இல்லையா? உலக ரீதியாக ஒரு இலக்கு இருக்கின்ற பொழுது அதற்காக வேண்டி பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆனால் மறுமைகா என்பது என்னுடைய இலக்காக இருக்கிறது, சொர்க்கத்தை அடைவது இலக்காக இருக்கிறது. அதற்காக வேண்டி எத்தகைய சேமிப்புகளை தயாரிப்புகளை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறோம், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலும் அல்லாஹ்வை அஞ்சுக்கொள்.
சொல்லிவிட்டு அல்லாஹ் மேலும் பேசுகிறான், ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, வெற்றிக்காக வேண்டி எதை முற்படுத்தி வைத்திருக்கிறேன், தயார்படுத்தி வைத்திருக்கிறேன், சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அலை மறுமை இலக்கு என்று சொல்கிறாய், சொர்க்கம் தான் இலக்கு என்று சொல்கிறாய். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைவதற்கு, மறுமை வெற்றி பெறுவதற்கு உன் வாழ்க்கையில் எத்தகைய தயாரிப்புகள் இருக்கிறது, எத்தகைய சேமிப்புகள் இருக்கிறது, மறுமைக்கு தேவையான அனைத்து நன்மைகள் சேர்த்து விட்டோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைய தினம் மரணித்தாலும் அதை மறுமையில் நான் நேரடியாக சொர்க்கத்தை சென்று விடுவேன், அனைத்து சேமிப்புகளும் பக்கவாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியுமா? அதே அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமை வெற்றிக்காக வேண்டிய எதை முற்படுத்தி வைத்திருக்கிறாய், சிந்தித்து பாருங்க அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் சில மனிதனுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டது தெரியுமா? அனைத்து மனிதனுடைய நிலையுமே இந்த உலகத்தில் நான் எதையெல்லாம் விரும்புகிறேனோ, எதையெல்லாம் நேசிக்கிறேனோ அது அனைத்தையுமே எனக்கு இலகுவாக கிடைத்துவிட வேண்டும். செல்வமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், நான் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, நான் விரும்பக்கூடியது எனக்கு இலகுவாக கிடைச்சிடணும், எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டத்தை அனுபவிக்க இலகுவாக கிடைக்க என்பது மனிதனுடைய நிலையாக இருக்கிறதா இல்லையா? அதே போல சில முஸ்லிம்களை பார்க்கலாம், அவங்களுடைய நிலை எப்படி தெரியுமா? அதை மறுமையினுடைய இலக்கு சொர்க்கம் தான். ஆனால் அந்த சொர்க்கத்தை அடைவது எப்படி இருக்க வேண்டும்? எந்த சிரமத்தையும் அனுபவிக்க கூடாது, இந்த உலகில் வாழுகின்ற பொழுது கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாது, சோதனைக்கு ஆளாகப்படக்கூடாது, எந்தவித தியாகமும் செய்யக்கூடாது. ஆனால் அது மறுமையில் சொர்க்கத்தை அடைந்து விட வேண்டும் என்பது அனைத்து விதமான முஸ்லிம்களுடைய எதிர்பார்ப்பாக, இலக்காக, ஆசையாக இருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், ஆணித்தனமாக அல்லாஹ் பதிய வைக்கிறான், நீ இந்த உலகில் முஸ்லிமாக வாழ்கின்ற பொழுது, நீ கொள்கையில் உறுதியாக பயணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக சிரமங்கள் ஏற்படும், சோதனைகள் ஏற்படும், துன்பங்கள் ஏற்படும், ஏராளமான தியாகத்தை செய்யக்கூடிய சூழல்கள் எல்லாம் ஏற்படும். இப்படியெல்லாம் செய்தால்தான் சொர்க்கத்தை அடைய முடியும் என்று அல்லாஹ் பேசுவதை பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலமா யக்தீக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு முன்னாடி வாழ சில மக்கள் எல்லாம் அனுபவிக்காத சிரமங்களையும் சோதனைகளையும் நீங்க அனுபவிக்காம இலகுவாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு முன்னாடி பல மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் செல்வதற்காக ஏராளமான சிரமத்தை அனுபவித்தார்கள், சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், பல்வேறு விதமான தியாகங்களை செய்தார்கள். அப்படிப்பட்ட சோதனை அனுபவிக்காமல், துன்பம் அனுபவிக்காமல் ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடுக என்று அல்லாஹ் கேட்கிறான். எந்த அளவிற்கு அவர் தியாகம் இருந்தது என்று சொன்னார், ஹத்தா யக்கூல ரசூல் வல்லதீன ஆமனு மஹரும், அல்லாஹ்வுடைய தூதர்களும் சரி, தூதர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்களும் சரி, எந்த அளவிற்கு சோதனைக்கு அல்லாஹ் என்று சொன்னால், பத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது கிடைக்கும் என்று ஏகி தவிக்கின்ற அளவிற்கு கடுமையான முறையில் சோதனைகளாலும் துன்பங்களாலும் வாட்டி வதைக்கப்பட்டார்களே. அப்படிப்பட்ட மனிதன் அனுபவிக்காத சோதனைகள் எல்லாம் நீ அனுபவிக்காம ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறானே. யாரை பார்த்து? நம்மள மாதிரி சோதனை என்னென்ன தெரியாமல், சிரமம் என்னென்ன தெரியாமல் வாழக்கூடிய மக்களை பார்த்து அல்ல, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் வாழ்ந்து நபித்தோழர்களை பார்த்து தன் வாழ்க்கை முழுக்க முழுக்க சோதனைகளை கிடைத்து மார்க்கத்திற்காக, மறுமைக்காக பல தியாகம் செய்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீ மறுமையில் இலகுவாக சொர்க்கத்தை போயிட முடியுமா? அவரெல்லாம் படாத சிரமத்தை நீ படாமல் சொர்க்கத்தை போய்விடுவா என்று அல்லாஹ் கேட்கிறாய் என்று சொன்னால், நாம் எல்லாம் இன்று எந்த அளவிற்கு தியாக உணர்வுகளோடு சோதனைகளை பொறுத்து கொள்ளக்கூடிய மண்மாண்போடு வாழ்வதை யோசிச்சு பாருங்கள். அப்ப இந்த உலகத்தில் நாம் பயணிக்கின்ற பொழுது, இஸ்லாத்தை கடைபிடிக்கின்ற பொழுது, நாம் ஏற்று வாழக்கூடிய ஏகத்துவ கொள்கையில் உறுதிவிழி போடு வாழ்கின்ற பொழுது பல்வேறு சிரமங்கள் ஏற்படலாம், சோதனைகள் ஏற்படலாம், பல்விதமான அவச்சொற்கள் ஏற்படும், பலவிதமான தியாகங்களை செய்யக்கூடிய சூழல் ஏற்படும், பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும், நேரத்தை தியாகம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும், உறவுகளை தியாகம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். இப்படியாக பருவத்தில் பலவிதமான தியாகம் செய்யக்கூடிய நேரம் ஏற்படலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அகால முறையில் தியாகத்தை செய்யக்கூடிய முன்களாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், எத்துணை நபர்கள் என்று மறுமைக்காக வேண்டி, மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி இன்று நாம் தியாகம் செய்யக்கூடிய மக்களாக வாழ்கள். யோசித்து பாருங்கள், பொருளாதாரத்தை தியாகம் செய்கிறோமா? அதையெல்லாம் விடுங்கள், அற்பமான நேரத்தை தியாகம் செய்கிறோமா? மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, மார்க்கத்தை போதிப்பதற்காக
இந்த மாதிரி நன்மையான விஷயத்திற்காக வேண்டி நேரத்தை மாநிலத்திற்காக, இஸ்லாத்திற்காக, இறைவனுக்காக, மறுமையினுடைய சேமிப்பாக நேரத்தை தியாகம் செய்யும் நபர்கள் திரை வீரர்கள் யோசித்து பாருங்களேன். நம்முடைய தியாக உணர்வுகள்லாம் இப்படியாக இருக்கிறதா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் வாழ்ந்து நபி தோழர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. தியாக ஏராளமான நபி தோழர்கள் இருப்பார்கள். அதில் ஜுலைபி என்று சொல்லக்கூடிய நபித்தருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அதிகமான மக்கள் அறிந்திருக்காதே, அறிந்திருந்தால் நினைவில் இருக்காத ஒரு நபித்தோழர் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இவர் பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகில் குறைந்தவர்களாக, குடும்ப பாரம்பரியத்தில் பின்தங்கியவராக, பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக, அனைத்திலுமே சற்று குறைபாடு உடையவராக பின்தங்கியவராக இருக்கிறார். அழகு கிடையாது, அந்தஸ்து கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதன் காரணமாகவே மக்கள் வெறுத்து ஒதுக்குகிறார்கள். மக்கள் விரும்பாத ஒரு தோற்றத்தில், அருவருக்கத்தக்க விரும்பாத வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வினுடைய படைப்பு. இதன் காரணமாக அவர் யார் விரும்புவது கிடையாது. அவர் பெண் கொடுப்பதற்கு முன் வரல. அழகு இல்லை, அந்தஸ்து இல்லைன்னு சொல்லி பெண் கொடுக்க யாரும் முன் வரவில்லை. உடனே அல்லாஹ்வின் தூதருக்கு மிகவும் விருப்பமான நபித்தோழராக இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவருக்காக வேண்டி பெண் பார்க்கும் முயற்சி ஈடுபடுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு அன்சாரி தோழர் வீட்டுக்கு சென்று ஜுலைபிற்காக அவருடைய பெண்ணை கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் கேட்கக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். எனக்காக வேண்டி உங்களுடைய பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். கேட்ட உடனே நபித்தோழருக்கு அளப்பரிய ஒரு ஆனந்தம். அல்லாஹ்வின் தூதர் என்னுடைய மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறாங்களே, திருமணம் முடிக்கிற வந்திருக்கிறாங்களே என்னுடைய அளப்பரிய ஆனந்தத்தில் முகத்தில் அப்படியே புன்னகையோடு இருக்கிறார். உடனே அல்லாஹ்வின் தூதர் மீண்டும் சொல்லுகிறார்கள், எனக்காக வேண்டி ஜுலைபிற்கு சொன்ன உடனே முகம் சுருங்கி விடுகிறது. சொல்லுகிறார், மனைவியிட பேசிட்டு வந்தார்னு சொல்லி. உடனே தன் மனைவி நோக்கி செல்கிறார். தன் மனைவியிட சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் நான் பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கா என்று சந்தோஷமாக கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்காக ஜுலைபிற்கு கேட்ட உடனே அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. என்னது? ஜுலைபிற்கா? அப்படி என்ன இருக்கிறது? அழகு இருக்கிறதா, அந்தஸ்து இருக்கிறதா, பொருளாதாரம் இருக்கிறதா, பேக்ரவுண்ட் இருக்கிறதா? எதுவுமே இல்லாத இருக்கிறான், எப்படி பெண்ணை கொடுக்க முடியும் என்று மறுக்கிறார்கள். யோசித்து பாருங்களேன். இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடிய எப்பேற்பட்ட தௌஹீத்வாதியாக இருந்தாலும் சரி, கொள்கைவாதிகளாக இருந்தாலும் சரி, எத்தனை நபர்கள் தன்னுடைய பெண்ணிற்கு ஒரு மணமகனை தேர்வு செய்கின்ற பொழுது மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கொள்கையில் உறுதியோடு இருக்கிறாரா, மார்க்க பிடிப்போடு இருக்கிறாரா, ஐநேர தொழுகையை பெறுகிறாரா, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்படி நடக்கக்கூடிய உண்மையான மூமினாக இருக்கிறாரா, இதையெல்லாம் எத்தனை நபர்கள் என்று பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள். ஏராளமான பெற்றோர்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? எனக்கு வரக்கூடிய மருமகன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? படித்திருக்க வேண்டும், படித்த வேலையில் இருக்க வேண்டும், கையிலே சம்பாதிக்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்கிறாரா, டாக்டரா இருக்கிறாரா, இன்ஜினியரா இருக்கிறாரா, சொந்த வீடு இருக்கிறதா, பேக்ரவுண்ட் இருக்கிறதா, செட்டில் பண்ற வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய மகள் அவர் வீட்டிற்கு சென்றால் கண்கணக்காம நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வாரா? இதையெல்லாம் பார்க்கிறோமே தவிர என்னுடைய மகளை சொர்க்கத்திற்கு அழை செல்லக்கூடிய மணமகனாக இருக்கிறாரா, நன்மையின்பால் தூண்டக்கூடிய மணமகனாக இருக்கிறாரா, அல்லை மறுமையில் என்னுடைய மகளை சொர்க்கத்தில் ஈடு செல்லக்கூடிய ஒரு மணமகன் என்று எத்தனை பெற்றோர்களை யோசிக்கிறோம். யோசித்து பாருங்களேன். கிடையாது. விருவிட்டு எண்ணக்கூடிய சில பெற்றோர்களை தவிர அதிகமான பெற்றோர்கள் என்று பொருளாதாரத்திற்கும் உலக மோகத்திற்கும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோமா? அதே போலத்தான் அந்த தாயாரும் சொல்கிறார்கள், ஜுலைபி விட்ட அழகு கிடையாது, அந்தஸ்து கிடையாது, குடும்ப பாரம்பரியம் எதுவுமே கிடையாது, எப்படி பெண்ணை கொடுக்க முடியும் என்று மறுக்கிறார்கள். இதை அப்படியே தாய் தந்தை பேசக்கூடியதை இந்த பெண் கிட்ட வந்தாங்கல்ல, அந்த பெண் ஒளிஞ்சு பார்க்கிறாங்க. தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த உலகில் திருமணம் முடிக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த பெண்ணிடத்தில் அழகான ஒரு படிப்பினை இருக்கிறது. அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹுவும் அல்லாஹ்வின் தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்த பிறகு நீங்கள் மாற்றம் செய்கிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் ஜுலைபை எனக்கு தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் சிறந்தவராக தான் இருப்பார். நான் ஜுலைபை திருமணம் முடித்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஜுலைபை திருமணம் முடிப்பதன் மூலியமாக எனக்கு அல்லாஹ் ஒரு காலம் கேட்டை தர மாட்டான், நான் தயாராக இருக்கிறேன் என்று
கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜுலைபிபை திருமணம் முடித்துக் கொள்கிறார். இப்படியாக திருமணத்தை முடிந்து சில நாட்கள் கடந்து கொள்கிறது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு போர்க்களம் ஒன்று அறிவிக்கப்படுகிறது. அந்த போர்க்களத்தின் முடிவில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஷஹீதாகப்பட்ட நபித்தோருடைய உடல்கள் எல்லாம் மீட்டு வருமாறு கட்டளையிடுகிறார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் அந்த சகாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, நீங்கள் யாரையும் தேடுகிறீர்களா, யாரும் மிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அதுக்கு சகாபாக்கள் சொல்கிறார்கள், ஃபுலான் ஃபுலான் ஃபுலான். அல்லாஹ்வின் தூதரே, இன்னொரு நபரெல்லாம் காணவில்லை, போய் தேடுங்கள். மீண்டும் கேட்கிறார்கள், யாரையும் தேடுகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதரே, இந்த நபரை காணவில்லை, மீண்டும் தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். மீண்டும் மூன்றாவது முறையாக அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், யாரையும் தேடுகிறீர்களாப்பா? சகாபாக்கள் புரிந்து கொள்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் யாரையோ தேடுகிறார்கள் என்று. அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்கிறார்கள், அல் தஹைது மின் அஹத். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பதை பார்த்தால் நீங்கள் யாரையோ தேடுவது கொண்டிருக்கிறது, யாரை தேடுகிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், லா கின்னி அஃகிது ஜுலைபி. ஆம், நான் ஜுலைபை தேடுகிறேன், என்னுடைய கண்கள் ஜுலைபை தேடிக் கொண்டிருக்கிறது, போய் தேடுங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரும் நபித்தோழர்களும் ஜுலைபை தேடிக்கொண்டு செல்கிறார்கள். இறுதியில் ஜுலைபி ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார். எப்படி தெரியுமா? 7 வீரர்களை, 7 எதிரிகளை கொன்றுவிட்டு தானும் ஷஹீதாகப்பட்டு கிடக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஜுலைபிபை தன்னுடைய மடியில் ஏந்தி கொண்டு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அதாவது, ஆதா மின்னி வனமின்ஹு, ஆதா மின்னி வனமின்ஹு, ஆதா மின்னி வனமின்ஹு. ஜுலைபி இருக்கிறாரே, இவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். இவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். இவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். என்னில் பாதியில் ஜுலைபி என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் பயன்படுத்துகிறார்கள். இறுதியில் பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதரை தன்னுடைய கைகளால் ஜுலைபிபின் உடலை கொண்டு அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. எப்பேற்பட்ட ஒரு தியாக உணவு யோசித்து பாருங்களேன். பல நாட்களாக பெண் கொடுக்க முன்வரவில்லை. தவம் கிடந்து பல நாட்களுக்கு முன்பதாக ஒரு பெண் கிடைக்கிறார், திருமணம் முடித்துக் கொள்கிறார். திருமணம் முடித்து சில நாட்களிலேயே போர்க்களத்தில் பங்கெடுத்து உயிரையும் தியாகம் செய்கிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட தியாக உணர்வோடு இருந்திருப்பார். யோசித்து பாருங்க. நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், திருமணத்திற்கு முன்பதாக நம்முடைய தாவா பணிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அழைப்பு பணியில் எந்த அளவுக்கு ஆர்வமாக, வீரியமாக, முனைப்போடு செயல்படுகிறோம். ஆனால் திருமணத்திற்கு முன்பதாக தன்னுடைய அழைப்பு பணியில், தாவா களத்தில், ஏகத்து பிரச்சாரத்தில் தோய்வு ஈடுபடுகிறதா இல்லையா? பின்வாங்குவதை பார்க்கிறோமா இல்லையா? இன்னும் சில இளைஞர்களை பார்க்கலாம். திருமணத்திற்கு முன்பதாக பள்ளி தொழில் அதிகமாக இருப்பார். ஒரு பக்தி தொழுகை விட மாட்டார். பள்ளியில் ஒரு நிகழ்ச்சியா அனைத்திலும் பங்கெடுத்துக் கொள்வார். ஆனால் திருமணம் ஆனது பிறகு அப்படியே படிப்படியாக பள்ளி தொடர்பு துண்டிக்க விடுவதை பார்க்கிறோம். காரணம் சொல்லுவாரு, என்னப்பா செய்யறது, திருமணம் ஆயிடுச்சு சொன்னா பொறுப்பு அதிகமாயிருது, பிள்ளையை பார்க்கணும், கொண்டாடியை பார்க்கணும், மக்களை பார்க்கணுமா இல்லையா என்று காரணங்களை சொல்வதை பார்க்கிறோமா இல்லையா? நபி தோழர்களுக்கு பொன்னாடி பிள்ளையை கிடையாதா? அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கவில்லையா? குடும்பத்தையும் பார்த்து கொண்டு மார்க்கத்தை தியாகம் செய்தார்களா இல்லையா? காரணம் என்ன? நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தியாகம் இல்லை என்று சொன்னால், தியாக உணர்வோடு பயணிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் சொர்க்கத்தை அடைய முடியாது என்பதை உணர்ந்த காரணத்தினால் எப்பேற்பட்ட தியாகமாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, அனைத்தையும் தியாகம் செய்து சொர்க்கத்தை அடைவோம் என்று அது உறுதியோடு இருந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த மனவாண்மை இந்த எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறது யோசித்து பாருங்கள். இனி எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் வார்த்தை நபி தோழருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த வாழ்கிற அந்த உலகத்தில் ஒரு நபராவது இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உலக ஆசைகள் மீது, பொருளாதாரத்தின் மீது, செல்வத்தின் மீது, சுகபோகமான நிம்மதியான வாழ்க்கையின் மீது எனக்கெல்லாம் ஆர்வமே கிடையாது, ஆசைகளே கிடையாது, உலக ஆசையை ஒழுங்காக விரும்பவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் ஒரு கிராமவாசி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு இஸ்லாத்தினுடைய அனைத்து விதமான சட்டத்திட்டங்களையும் கற்றுக் கொடுத்து அனுப்புறாங்க.
இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில காலங்களிலேயே, சில நாட்களிலேயே ஒரு போர்க்களம் கொண்டு வருது. அந்த போர்க்களத்தில் பங்கெடுப்பதற்காக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, போர்க்களத்தில் பங்கெடுக்க அனுமதி கொடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் மறுக்கிறாங்க. இல்லப்பா, நீ புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிற, இப்பதான் வந்திருக்கிற, நாட்கள் போகட்டும், அப்புறம் கலந்துக்கலாம் என்று சொல்லுகிறார். அந்த கிராமவாசி உறுதியோடு இருக்கிறார். நான் எப்படியாவது இந்த போர்க்களத்தில் பங்கெடுத்து அதன் மூலியமாக ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடைந்து சொர்க்கத்தை செல்ல வேண்டும் என்று உறுதிபிடிப்போடு இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அனுமதி கொடுக்கிறாங்க. முதற்கட்டமாக இருப்பதனால் அவருக்கு போர்க்களத்தில் பங்கெடுத்து ஆயுதம் ஏந்தி போர் செய்யக்கூடிய பணியை கொடுக்காமல் வாகன பாதுகாவலர் என்ற ஒரு பொறுப்பை கொடுக்கிறாங்க. வாகனங்கள் எல்லாம் பராமரித்து பாதுகாக்கணும். இந்த பொறுப்பை அல்லாஹ்வின் தூதர் அது நம்ம கிராமவாசியை கொடுக்கிறாங்க. போர்க்களம் முடிகிறது. வெற்றி பெற்ற உடனே அல்லாஹ்வின் தூதருக்கு சில கனிமத்து பொருட்கள் கிடைக்கிறது. அந்த கனிமத்து பொருட்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனைத்து நபித்தோழர்களுக்கும் நீதமாக பங்கிட்டு கொடுக்கிறாங்க. பங்கிட்டு கொடுத்து இந்த கிராமவாசிக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் நபித்தோழர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த நபித்தோழர்கள் கொண்டுட்டு போய் அந்த கிராமவாசியிடம் கொடுக்கிறார்கள். அவர் கேட்கிறார், மஹாதா, என்ன இது, நீ போரில் பங்கெடுத்தீங்கல்லப்பா, உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு தான். உடனே நபித்தோழர் அந்த கனிமத்து பொருளை கையில் தூக்கி கொண்டு அல்லாஹ்வின் தூதரை நோக்கி செல்கிறார்கள். போய் அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, மஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்ன இது, எதற்காக இதை என்னை கொடுத்து அனுப்பினீர்கள்? கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், உன்னுடைய பங்குப்பா, போர்க்களத்தில் பங்கெடுத்தீங்கல்ல, உனக்கு சேர வேண்டிய ஒரு பங்கு தான் எது என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த கிராமவாசி சொல்லுகிறார், மஹாலா ஹாதா, இந்த வதூக்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நான் ஆள்கின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், உங்களை பின்பற்றினால், இந்த கொள்கையில் உறுதியோடு வாழ்ந்தால் எனக்கு ஏராளமான செல்வங்கள் கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு நிம்மதியான சுகபோகமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் என்ற நோக்கத்திற்காக நான் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்ற நோக்கம் என்ன தெரியுமா? எதற்காக இஸ்லாத்தை ஏற்றேன்னு தெரியுமா? அலா கின்னி நித்த ஃபதுக்க அலா அன் உர்மா இலாஹுனா, நான் போர்க்களத்தில் பங்கெடுக்க வேண்டும். போர்க்களத்தில் பங்கெடுக்கும் அந்த தருணத்தில் எதிரிடமிருந்து வரக்கூடிய ஒரு அம்பானது என் தொண்டை குழியை பதம் பார்க்க வேண்டும். அந்த தருணத்தில் ஃபக்மூத், நான் வர்ணிக்க வேண்டும். அதன் மூலியமாக ஜன்னா, நான் சொர்க்கத்தை ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடைந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும். இதுதான் என்னுடைய இலக்கை நோக்கமே தவிர செல்வதற்காகவோ பொருளாதாரத்திற்காகவோ உலக மோகத்திற்காகவோ ஏற்கவே இல்லை என்று கருதிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அது நபித்தோழரை பார்த்து சொல்கிறார்கள், இன்ன சதக்க யஸ்து, இவர் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் போயிட்டு வா சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தை நான் உலகத்திற்காக உலக மோகத்திற்காக ஏற்கல, மறுமையை எனக்காக இருக்கிறது, அதற்காக ஏற்றுகின்ற நீ சொல்லுகிறாயா இல்லையா? இதை பெருமைக்காக இல்லாமல் நீ உலரீதியாக உள்ளத்திலிருந்து சொல்லியிருந்தால் அல்லாஹ்வுடைய போயிட்டு சொல்லி அனுப்புகிறார்கள். நபித்தோர் சென்று விடுகிறார். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு போர்க்களம் நடக்கிறது. அந்த போர்க்களத்தின் முடிவில் அல்லாஹ்வின் தூதர் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நபி தோழர்களுடைய உடல்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த தருணத்தில் ஒரு மனிதர் மரணித்து கிடக்கிறார். ஒரு மனிதனுடைய சடலம் கிடக்கிறது. எப்படி மரணித்திருக்கிறார் என்று சொன்னால், தன் தொண்டை குழியில் அம்பு எய்து மரணித்து கிடக்கிறார். அதை பார்த்த உடனே அல்லாஹ்வின் கேட்கிறார்கள், குவே குவே, இவர் தானப்பா அவரு? அனைவரும் சொன்னார்ல, போர்க்களத்தில் பங்கெடுக்கணும், தொண்டை குழியில் அம்பு பாயணும், மரணிக்கணும் சொன்னார்ல, அவர் தானே இவர் கேட்கிறார். அல்லாஹ்வின் கேட்ட உடனே சகாபாக்கள் சொல்கிறார்கள், ஆமா அல்லாஹ்வின் தூதர் அவரே தான் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். கண்களிலிருந்து நீர் ஓடிய வண்ணம் மா ஹாதா, அல்லாஹ்வின் செய்யக்கூடிய பிரார்த்தனையை பார்க்கலாம். அல்லாஹும்ம ஹாதா அப்து, இறைவா உன்னுடைய இந்த அடியானை பார் இறைவா, ஹரஜ்ஜ முஹாஜிரன் சபீலி, உன்னுடைய பாதையில் இந்த உலகம் தேவையில்லை, பொருளாதாரம் தேவையில்லை, சுகபோக வாழ்க்கை எதுவுமே தேவையில்லை, மறுமைதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு அனைத்தையும் முதலிவிட்டு வந்து உன்னுடைய அடியானை பார் இறைவா, குத்துன ஷஹீதாக கிடக்கிறாரே, உயிர் தியாகியாக கிடக்கிறாரே, அல்ல அழகி ஷஹீத், இவர் ஷஹீத் என்பதற்கு, உயிர் தியாகி என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கேன் என்று அல்லாஹ்வின் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். பேர்பட்ட நிகழ்வு யோசிச்சு பாருங்களேன். இத்தனையும் இஸ்லாத்தை ஏற்று பல வருடங்களாக பல நாட்களாக ஆகல. இஸ்லாத்தை ஏற்ற சில நாட்களிலேயே இந்த அளவிற்கு தியாக உணர்வோடு செயல்பட்டு தன் உயிரையும் தியாகம் செய்து சொர்க்கவாசி அந்தஸ்தை பெற்றுக் கொண்டாரா இல்லையா? நாம் எல்லாம் இன்று பரம்பரையாக முஸ்லீமாக இருக்கிறோம். பல வருடங்களாக இந்த கொள்கையில் பயணிக்கிறோம்.
நம்முடைய தியாக உணர்வு எல்லாம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், ஆனால் எந்த அளவிற்கு நாம் தியாக உணர்வோடு பயணிக்கிறோம் யோசித்து பாருங்கள். மனிதனுடைய இலைப்பாடு எப்படிப்பட்டது தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் மறுமையின் வந்து விட்டால், சொர்க்கம் இணைந்து விட்டால் உலகத்தை மறந்து உலக மோகத்தை மறைந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய மனிதன் நிலை எப்படி தெரியுமா? உலகம் வந்து விட்டால் மறுமையை மறந்து விடுகிறார்கள். சொர்க்கம் என்று இந்த உலக வாழ்க்கை வந்து விட்டால், பொருளாதாரம் வந்து விட்டால் கொள்கை விட்டு விடுகிறார்கள். இப்படியாக நம்முடைய நிலைப்பாடு இருக்கிறதா இல்லையா? நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான பொருளாதார வழிமுறைகளை ஹராமாக்கி இருக்கிறதா இல்லையா? வட்டி வாங்கக்கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கிறது. ஆனால் இன்று ஏராளமான முஸ்லிம்கள் வட்டியை வாங்கி அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய அவ்வளவு நிலையை பார்க்கிறோம். சில போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடை வைத்திருக்கிறது. பல்வேறு முஸ்லிம்களை பார்க்கலாம், தன்னுடைய வியாபாரம் செய்யக்கூடிய கடைகளில் எதையெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அந்த பொருள்களை வியாபாரம் செய்து அதன் மூலியமாக தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படியாக அற்பமான சில பொருளாதாரத்தை தியாகம் செய்யக்கூடிய மனம் நமக்கு வர மாட்டேங்கிறது. ஆனால் அந்த நபித்தோழர்கள் எல்லாம் மறுமைக்காக வேண்டிய அனைத்தையும் தியாகம் செய்தார்களா இல்லையா? பேர்பட்ட தியாக உணர்வோடு நாம் பயணிக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இதுவரையிலும் இந்த தியாக விஷயத்தில் இந்த அலட்சியமாகவும் பொடும்போக்காகவும் இருந்தாலும் நீ வரக்கூடிய காலங்களிலாவது ஏதோ ஒரு வழியில் தியாகம் செய்து பொருளாதாரத்தை செய்வது மூலியமாகவோ, நேரத்தை தியாகம் செய்வது மூலியமாகவோ, தன்னுடைய உறவுகளை தியாகம் செய்வது மூலியமாக ஏதோ ஒரு விதத்தில் தியாகம் செய்து தியாகம் என்ற திரையை விலக்கி அதன் மூலியமாக நம்முடைய இலக்கான சர்வத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையுமாக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வே எங்களுடையார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய மார்க்கமானது ஒரு முஸ்லீம் உலகத்தில் பயணிக்கும் பொழுது அதை எப்படி வாழ வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இது போன்ற செயல்களிலிருந்து முழுமையாக விலகியிருக்க வேண்டும் என்ற அனைத்து விதமான வழிகாட்டல்களையும் நமக்கு தெளிவாக வழங்கியிருப்பதை பார்க்கலாம். ஆனால் ஏராளமான முஸ்லிமுடைய வாழ்க்கையை பார்த்தால் இந்த மார்க்க விஷயத்தில் வரவும் பெறக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்கலாம். எதையெல்லாம் மார்க்கம் நமக்கு வழிகாட்டவில்லையோ, அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தரவில்லையோ, அது போன்ற பல்வேறு விதமான செயல்களை தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுவதை பார்க்க முடிகிறது. அதில் ஒரு நிகழ்வாக இன்று பிறந்த நாள் கொண்டாட்டத்தை பார்க்கலாம். பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது முஸ்லிம்களுடைய ஒரு கலாச்சாரமா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருக்கிறதா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வுகளை நம்முடைய முஸ்லிம்களும் கடைபிடிக்கக்கூடிய அவளை நிலையை என்று பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முதல் பிறந்த நாள் என்று சொன்னால் தன்னுடைய ஊரையே கூட்டி சொந்த பந்துகள் அழைத்து விருந்து வைத்து அதன் மூலியமாக பிறந்த நாள்களை வெளியிடுவதை பார்க்க முடிகிறது. இன்னும் சிலர் எப்படி தன்னுடைய நண்பனுக்கு ஒரு பிறந்த நாள் என்று சொன்னால் இரவு நேரத்தில் அதற்கென்று ஒரு ட்ரீட் வைத்து மார்க்கம் ஹராமாக்கிய சில போதைப் பொருட்களை பயன்படுத்தி அதன் மூலியமாக தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம். இன்னும் சிலர் எப்படி பண்றாங்க தெரியுமா? நான் பிறந்தநாள் எல்லாம் கொண்டாட மாட்டோம், கேக்கு வெட்ட மாட்டோம், மக்கள் எல்லாம் அழைத்து விருந்து போட மாட்டோம், ஆனா என்ன செய்யும் என்று சொன்னால் ஸ்டேட்டஸ்ல போடுவோம். தன்னுடைய மகனுக்கு பிறந்தநாள் என்று சொன்னால் நைட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா 12 மணிக்கு எழுந்திரிச்சு எடிட் பண்ணி அது எப்படி இசையோடு எடிட் பண்ணி தன் மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஸ்டேட்டஸ் மூலியமாக தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக மார்க்கம் வழிகாட்டாது, மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதருக்கு வழிகாட்டாது இந்த பிறந்த நாள் நிகழ்வுகளை பிறமத கலாச்சாரத்தை பார்த்து அப்படியே காப்பீடு நிகழ்வுகளை பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் இது குறித்து வன்மையாக நம்ம கண்டிக்கிறார்கள். எவன் ஒருவன் அல்லாஹு வழிகாட்டாத மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை பிறமத கலாச்சாரத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறானோ அவர்களை சார்ந்தவர், முஸ்லிம்களிலிருந்து வெளியேறி விடுவான் என்ற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் வன்மையாக எச்சரிப்பதை பார்க்கலாம். ஆனால் இந்த பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இந்த மாதிரி பிறந்தநாள்கள் வெளியிடுவதை பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் விழியோடு இருப்ப கொண்டாடுறாங்க. இப்ப எப்படி காலகட்டம் இறந்து போனாலும் சரி அவருடைய நினைவாக பிறந்தநாளை கொண்டாடுவதை பார்க்கலாம். இறுதியாக எங்க வந்து நிற்கிறது? அல்லாஹ்வின் தூதருக்கு கொண்டாடுவதை பார்க்கிறோம். மீலாது விழா என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வின் தூதருடைய பிறந்தநாள் என்று சொல்லிக்கொண்டு அதில் இன்று ஏழு அனாச்சாரங்களை செய்து விதாத்துகளை செய்து இணை வைக்கக்கூடிய சில சொற்கள் மூலியமாக அல்லாஹ்வின் தூதரை புகழ் மாலைகள் சூடி
பிறந்தநாள் விழாக என்று அனுசரிப்பதை பார்க்கிறோமா இல்லையா? ஆலயங்களாக இருக்கிறார்கள், மார்க்கத்தை அணிந்திருக்கிறார்கள், அற்பமான சில பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி மார்க்கத்தை இல்லாத ஒன்றை அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டாத ஒரு வழிமுறை என்று செய்கிறார்களே. பிறருக்கு செய்வது தவறு, அதுவும் இந்த உலகிற்கே ரோல் மாடலாக இருக்கக்கூடிய, மார்க்கத்திற்கு போதிக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதருக்கே பிறந்தநாள் விழா கொண்டாடுன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு வஞ்சகத்தை யோசித்து பாருங்களேன். அது எப்படி கொண்டாடுகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதருக்கு மௌலூது ஓதுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய பண்புகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதை பார்க்கிறோமே. பாவத்தை மன்னிப்பவர் நீங்கள் தான், அதை மறுமையில் எங்களுக்கு சொர்க்கத்தை வழிகாட்டியாக இருப்பது நீங்கள் தான், நோயை குணப்படுத்தக்கூடிய நீங்கள் தான். இது போன்ற அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதருக்கு வைத்து நினைக்கக்கூடிய ஒரு பாதகத்தை செய்ய அவள் நிலையை என்று பார்க்கிறோமா இல்லையா? மார்க்கம் என்ற பெயரில் அல்லாஹ்வின் தூதரை கற்றுத்தராத எதை ஒன்று செய்தாலும் சரி அது நிராகரிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் அதை மறுமையில் நரக படுகொலை தருகிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வன்மையாக எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து முழுமையாக விளங்கி அல்லாஹ்வின் தூதருக்கு மீலாதை கொண்டாடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய நண்பர்களுக்கும் சரி, நம்முடைய உறவினர்களுக்கும் சரி, என்னுடைய பிள்ளைகளுக்கும் சரி பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தால் அதிலிருந்து முழுமையாக விளங்கி அல்லாஹ்வின் தூதரும் எப்பேற்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலியமாக மரணித்து நாளை மறுமையில் வெற்றி பெறும் மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையில் என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.